வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உள்ளே வரும் டிடிவி தினகரன் உற்சாகத்தில் அதிமுக தொண்டர்கள். எஸ்பி வேலுமணி அவர்கள் உருப்படியான ஐடியா கொடுத்தாரா இல்ல அதிமுக உருப்படாம போறதுக்கான ஐடியா கொடுத்தாரா அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்க போறோம். ஆனால் சமூக வலைதளத்தில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சண்டை என்ன அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்ல வார்த்தையை விட்டுட்டாரு. உடனே தமிழக வெற்றி கழகமானது மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி புஷி ஆனந்த் அவர்கள் உத்தரவு இட்டு விட்டார். ஆனா கண்ணியமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கின்றார். கண்ணியம் தவறி நடந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ணியமா பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சமூக வலைதளத்தை போய் பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மேலிடா இந்த தற்குறிகள் பண்றது அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள வருது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமடா, இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியால தமிழகத்துக்கு துளியும் நன்மை கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட விஷயத்தை பேசிக்கொள்வதன் மூலமாக எதையோ திசை திருப்புகின்றார்கள் என்ற விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. ஒன்னு காவிரி பிரச்சனை, ரெண்டாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மூன்றாவது விவசாய பிரச்சனை, நான்காவது கல்வி கூடங்கள்ல தரமான கல்வி இல்ல, அதோட மருத்துவமனையில நல்ல மருத்துவ வசதியும் இல்ல, சாலைகளும் இல்ல, அதோட பேருந்து வசதியும் இல்ல. மொத்தமா இந்த அரசாங்கமானது 3 மாத காலத்திலே தோல்வி அடைந்திருக்கிறது. அதோட அமைச்சர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகியும் சரி, மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கின்றார்கள். அரசாங்க அலுவலகம் தோறும் ஊழல் தலைவிரித்து ஆடுது. கேட்டா ஊழலை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்திருக்கின்ற அரசுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வழி காட்டி விட்டார். என்ன வழி? ஆபாசமா பேசி தொலைச்சிட்டாரு. அதை புடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உங்களால முடிந்த அளவுக்கு காவல் நிலையத்தில் போயிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று புஷி ஆனந்த் அவர்கள் சொல்லிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ண போறீங்களா? நல்லா கைது பண்ணுங்க. விஜய்க்கு எதிராக யார் அடுத்தது அப்படின்னு தெரியாம திமுகவுல தள்ளாடி கொண்டிருந்தார்கள். ஏன்னா திமுகவை மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட்டார்கள். மக்கள் ஆதரவு இல்லாத காரணத்தினால திமுக அழுது கொண்டிருந்தது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக திமுக, விஜய்க்கு எதிராக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் என்பதை இந்த போராட்டத்தின் மூலமாகவும் அந்த புகார் கொடுப்பதன் மூலமாக விஜய்க்கு இணையான தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. இது திமுகவுக்கு தான் நல்லது. ஏன் கேக்குறீங்களா? விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் 35% பேர் தான். இன்னும் விஜய்க்கு எதிராக 65% பேர் இருக்காங்க. அப்போ அந்த 65% பேரும் என்ன முடிவெடுப்பாங்க? அப்ப விஜய்க்கு மாற்று உதயநிதி ஸ்டாலினா? ஏன் நம்ம உதயநிதி ஸ்டாலின் நோக்கி போக கூடாது அப்படின்னு அந்த 65% பேரும் உதயநிதி நோக்கி போனாங்கன்னா வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எல்லாத்திலுமே இந்த தமிழக வெற்றி கழகமானது சுத்தமா மண்ணை கவுமே. என்ன பண்ண போறீங்க? எப்பேற்பட்ட கொம்பன் ஆட்சி ஆண்டாலும் சரி, அந்த ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு இருக்கத்தான் செய்யும். ஒரு மக்களுடைய தேவையை எந்த ஆட்சியாளனும் சரி முழுமையா பூர்த்தி செய்திடவே முடியாது. நான் பார்த்து பார்த்து செய்வேன், எல்லாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதனால ஆட்சி கட்டில ஏறும்போது இருந்த மக்கள் ஆதரவு கடைசியில ஆட்சி காலம் முடிகின்ற போது அந்த ஆதரவு இருக்காது. அதனால மக்கள் செல்வாக்கு இழந்தவர்களை கண்டிக்கவே கூடாது. ஆனா தமிழக வெற்றி கழகமானது மக்கள் செல்வாக்கு இல்லாத திமுகவை மக்கள் முன்பாக கொண்டு போய் நிறுத்துது. இரண்டாவது, தலைவனாவதற்கு எந்தவித தகுதியும் இல்லாத உதயநிதி ஸ்டாலினை விஜய்க்கு இணையான ஒரு தலைவனாக முன்னிறுத்துகின்றார்கள். எல்லா இடத்திலும் புகார் அளிப்பது, அவரை எதிர்த்து போராட்டம் நடத்துவது, சமூக வலைதளத்தில் கடந்த காலங்களில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகையுடன் எங்க சுத்தினாரு, எப்படி சுத்தினாரு, யாருக்கு என்ன பொருள் வாங்கி கொடுத்தாரு, அவர் ஏன் பால் டாயில் குடிச்சாரு, இப்படி எல்லா விஷயத்தையும் பேசுவதன் மூலமாக எங்க விஜய்க்கு இணையானவர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்று தெரிந்தோ தெரியாமையோ தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு எதிராக கொண்டு நிறுத்திட்டாங்க. இனிமே விஜய் வேண்டாம் என்று நினைக்கிறவங்க உதயநிதி ஸ்டாலின் நோக்கி தான் வருவாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விட்டார்.
ஆபாசம் என்பது திமுக ஜீன்லயே ஊறி இருக்குது. கலைஞர் பேசலையா, இல்ல ஸ்டாலின் பேசலையா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் இப்பதான் பேசுறாரா, இல்ல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் விமர்சனத்துக்கு உள்ளாகாத நபரா, இல்ல விமர்சனங்களை விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி கண்டுகொண்டு இருக்கின்றாரா? கவலை இல்லாம தானே போயிட்டு இருந்தாரு. அவர் மீது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே விமர்சனம் வைக்கலையா? பெற்ற தாய் தந்தையரே பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைக்கலையா? அப்போ விமர்சனங்களை எதிர்கொண்டாக வேண்டும் யாரா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி விமர்சனங்களை அப்படியே கடந்து விட்டு போயிருக்கணும். ஆனா உங்களுக்கு காவிரி பிரச்சனையை திசை திருப்பணும். அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விவசாய போராட்டம் என்று ஒன்று சொல்லி நடத்தி தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக திசை திருப்பி விட்டார்கள். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தற்குறிகள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்க போகுது. அதுங்க எந்த அளவுக்கு ஆபாசமா பேச போகுது நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அதுங்களுக்கு எதிராக நாம் ஏதாவது ஒரு கருத்தை பதிவிட்டு விட்டால் அவங்க பேசுகின்ற வார்த்தை பேஸ்புக்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, அந்த மெசேஜை போய் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆபாசத்தினுடைய உச்சத்தில் இறங்கி திட்டிக்கிட்டே இருப்பானுங்க இந்த தற்குறி. அரசியல் தலைவர்களா இருந்தா உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகள் உதிரிக்கத்தான் செய்வாங்க. எதிரி என்று வந்துட்ட பிறகு அங்க கண்ணியமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வெற்றி மட்டும்தான் குறி, நீயா நானா என்பது மட்டும்தான் அங்க இலக்கு. அதனால சட்ட திட்டங்களை யாரும் கடைபிடிப்பதே கிடையாது. வாய் இருக்கிறதுக்காக எதை வேணாலும் பேசலாமா அப்படின்னு கேட்டவர் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க, நிறுத்தினார். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஏன்னா கவர்ச்சியால விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கின்ற போது எனக்கு கவர்ச்சியால ஓட்டு போட்டாங்களா, அப்ப நான் என்ன அப்படின்னு சொன்னார். வார்த்தை தான் வெளியே வரலையே கண்டி உள்ளத்துக்குள்ள என்ன நினைப்பு இருந்தது? யாரும் யோகிய சிகாமணிகள் கிடையாது. மக்களுக்கான தீர்வை என்ன கொடுக்க போறீங்க? மாற்றம் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி போனா என்ன அர்த்தம்? அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட அரசியல்ல ஊறி போனவங்க தான் விஜய். அவங்களுக்கு மாற்று இவங்கெல்லாம் கிடையாது. மேகதாதனை கட்டுறதுக்கு சட்ட போராட்டம் மட்டும் போதுமா? ஏன் மூத்த அரசியல் தலைவருடைய ஆலோசனையை கேட்கவே இல்லை? மொத்தத்துல விஜயுடன் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் என்ன சொல்றாங்களோ அந்த முடிவு தான். நீர்வளத்துறை அமைச்சர் கருத்து தெரிவிக்க மாட்டார். இதெல்லாம் கேட்டா ஆஹா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தப்பா பேசிட்டாரு, கண்ணிய குறைவா பேசிட்டாரு, யோகிய சிகாமணிகளா நீங்களாம் பேசுனதே கிடையாதா? விஜய் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்களாம் பேசின வார்த்தை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்னுடைய சமூக வலைதளத்திலே அந்த கோபம் தான் நமக்கு. இப்போ டிடிவி தினகரன் அவர்களை உள்ள கொண்டு வரணுமா எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாரு. ஆனா எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நேத்து தீரன் சின்னமலை அவர்களுக்கு நினைவு நாள்ல மரியாதை செலுத்தினாரு. அப்போ அவர் வந்த கோலத்தை பார்க்கும்போது 2 செய்தி நமக்கு உறுதியாச்சு. ஒன்னு, தமிழக வெற்றி கழகத்துல எஸ்பி வேலுமணி ஆகிய என்ன இணைத்துக் கொள்ள மாட்டீங்களா, என்னுடைய செல்வாக்கு என்ன பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செல்வாக்க காட்டுறதுக்காக கார்ல அழைச்சு வந்தார் பாருங்க அவங்களுடைய ஆதரவாளர்களை. தமிழ்நாடே குலுங்கி போயிடும் பொழுது நடிகர் யாரு விஜய், அவருக்கு பின்னாடி எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு கார் வந்தது, அதை விட ஒன்று திரட்டி காட்டினாரு நம்ம எஸ்பி வேலுமணி. இது விஜய்க்கு என்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. 2வது, எடப்பாடி பழனிசாமி நீ தான் பொதுச் செயலாளர், ஆனா கொங்கு மண்டலம் முழுவதும் என் பின்னாடி தான் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்க, என் மீது கை வச்ச அவ்வளவுதான் சோலி முச்சுடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கிறது. ஆனால் அதிமுகவில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தா மட்டும்தான் தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள். டிடிவி அவர்கள் உள்ள வரதுனால தப்பே கிடையாது. அவரும் தமிழ்நாட்டு அரசியல புரிஞ்சுக்கிட்டார். 2வது, எடப்பாடி பழனிசாமியும் இனிமே கட்சி எப்படி உற்சாகப்படுத்துறது என்ற சிந்தனையில் இருக்கின்றார். ஆனா டிடிவி தினகரன் வந்தார்னா நிச்சயமா ஓரளவுக்கு கட்சி உற்சாகம் அடையும். தொண்டர்களும் பாத்தீங்கன்னா கட்சி எழுந்து வந்துடும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். சசிகலா சேர்த்துக்கங்க, சேர்த்துக்காம போங்க, ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் உள்ள வந்தார்னா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், இப்ப நம்ம எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் உள்ள வரணும் சொல்றாரு. அவர் உள்ள கூட்டுவாங்க, அப்புறம் தான் தெரியும் எதுக்கு டிடிவி தினகரன் அவர்களை உள்ள கூட்டு வர சொன்னோம் அப்படின்றத நம்ம எஸ்பி வேலுமணி அவர்களே ஃபீல் பண்ணுவார். நத்தம் விஸ்வநாதன் நேற்று பழனியில சட்டமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்துட்டு அங்க செய்தியாளர்கிட்ட பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியில தான் கட்சி அழிந்தது அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, பழைய பதவியை தரேன்னு சொல்ல வாச்சு தானே நாங்க அதிமுக இணைஞ்சோம், இல்லைன்னா இணைஞ்சிருப்போமா? நீ தந்த வாக்குறுதிய நீயே மீறிட்டா எப்படி அப்படின்னு எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் கேட்கிறாங்க. ஏண்டா ஏற்கனவே பழைய பதவியை கொடுத்துமே கட்சிக்காக வேலை பார்த்திருக்கீங்க? கேட்டா எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் 47 எம்எல்ஏக்களாக நம்ம சுருங்கி இருக்கின்றோம், கழுத தேஞ்சி கட்டெரும்பாய் இருக்குது அப்படின்னு கடினமான வார்த்தை. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மூத்த அரசியல் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது அவ்வளோ பெரிய விமர்சனத்தை வச்சிருக்கிறார். ஜெயலலிதா இறக்கின்ற பொழுது
134 எம்எல்ஏக்கள் இருந்தாங்களாம். அப்புறம் 66 எம்எல்ஏக்களாம். அதுக்கப்புறம் வந்து இப்ப 47. மொத்தத்துல எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்க பத்தியா, எதிர்கட்சியா கூட வரல பத்தியா அப்படிங்கிறாங்க. சரிப்பா, உங்க மாவட்டத்துல எவ்வளவு பேர் வெற்றி பெற வச்ச நீ? ஒரு மாவட்ட செயலாளர்னா மாவட்டம் முழுவதும் உங்க பொறுப்பில் தானே ஒப்படைக்கிறாங்க. அப்ப நீ என்ன கிழிச்ச? நீ கிழிச்சு விட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான் எஸ்பி வேலுமணி அவர்களும் தினகரன் வந்தாதான் கட்சி உருப்பிடும் என்றால் அப்புறம் என்ன மயிருக்கு நீ வேற கட்சிக்கு போ. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்செயலாளராக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் சி வி சண்முகமா. அதுக்காக கட்சி கொண்டு போய் தமிழக வெற்றி கழகத்தில் அடகு வச்சிடலாமா? அதாவது மரியாதை கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்று கூட கேட்க மாட்டான் அந்த மயிரம். ஆனா அதிமுக கொண்டு போய் அங்க அடகு வைக்கணுமா? சி வி சண்முகம் சொல்லிட்டாரு. அவர் பெரிய புடுங்கி மொத்தத்துல இவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவான மனநிலையில் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால அதிமுகக்குள்ள இவங்களை சேர்ப்பதை விட அதிமுக நல்லா இருக்கணும், நான் இருந்தா அதிமுக காப்பாற்ற முடியும்னு நினைக்கக்கூடிய டிடிவி தினகரனை கண்டிப்பா கூட்டு வரலாம். இந்த தோல்வி அடைந்திருக்கின்ற தருணத்துல பாஜக கூட இருக்குதா தெரியல, அன்புமணி கூட இருக்காரா தெரியல. இத்தனைக்கும் ஜெகன் மூர்த்தியார் திமுக அவரை வச்சு செஞ்சான். எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தார், வழக்கறிஞர் அணியை வச்சு அவரை காப்பாத்தினார், ஒரு முறை வெற்றி பெறவும் வச்சார். ஆனா இப்ப அந்த புவி ஜெகன் மூர்த்தியார் கூட அதிமுக கூட்டணியில் இல்லையா போயிட்டார். அப்புறம் நம்முடைய ஜி.கே. வாசன் அவரும் வெளியேறிவிட்டார். இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கூட்டணியை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் உந்துதல்னால பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. ஆனா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து இன்னைக்கு சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க பின்னாடி இருப்பது தான் தர்மமாகும். அம்மா வழிநடத்தின அதிமுக எந்த விதத்திலும் பலவீனப்பட்டு விடக்கூடாது, அவங்களுக்கு உறுதுணையா நான் எப்போது இருப்பேன்னு சொல்றாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி எனக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கணும், நான் கட்சிக்குள்ள வர போறேன் அப்படின்னு சொல்லல. நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இருந்தாலும் எந்த தருணத்திலும் சரி அதிமுக கூட்டணி விட்டு போக மாட்டேன், கஷ்டமான தருணத்துல கூட அவங்களோட தான் இருப்போம் அப்படின்னு நம்பிக்கையா பேசிக்கொண்டது. இந்த தருணத்துல டிடிவி தினகரன் அவர்களை சேர்த்துக்கொண்டா என்ன தப்பு? எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த விஷயத்துல நல்லது செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு காலத்துல தினகரன் நானும் தங்கமணி தான் இந்த அம்மா 10 ஆண்டுகள் நீக்கிறாங்க, நீங்க வெளியே போய் கட்சி விட்டு சொன்னது நாங்க தான். ஆகவே இன்னைக்கு எங்களை வந்து நீங்க பாக்குறீங்க, இதுக்கெல்லாம் பயப்பட முடியாது. ஆறுக்குட்டி என்ன சொன்னாரு, இப்ப பழைய காணொலி எடுத்து போட்டு ஏன் டிடிவி தினகரன் வந்து சேர்க்கணும்னு சொல்றியே, நீ கடந்த காலங்களில் எப்படி பேசிருக்க தெரியுமா அப்படின்லாம் கேட்கறாங்க. கட்சிக்குள்ள கருத்து முரண்பாடு வரது சகஜம். மீண்டும் கட்சி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றமானது டிடிவி தினகரனால வரும் என்று நினைக்கின்றார்கள். ஏன்னா இப்ப கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மூலமாக அதிமுகக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. அவங்கெல்லாம் அடுத்த கட்சி அடிமையா இருக்கிறாங்க. இப்போ அதிமுகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துவதே என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது மக்களை ஏமாத்தி வாக்களிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வழக்கெல்லாம் ஒன்னா இப்போ வரிசை கட்டி நிக்குது. நேத்து கூட உயர்நீதிமன்றத்தில் எஸ்பி வேலுமணி வழக்கு வந்தது, 98 கோடி ரூபாய் ஆட்டைய போட்டது. அப்போ என்ன பண்ணுவாரு? அதிமுக எதிராக பேசினா மட்டும்தான் தமிழக வெற்றி கழகமானது குளிர்வடையும். அவங்க தான் ஆட்சி கட்டில் இருக்காங்க. நீதிமன்றத்தில் போயிட்டு எஸ்பி வேலுமணிக்கு எதிரான கருத்தை தெரிவிச்சாங்கன்னா எஸ்பி வேலுமணி நாளைக்கே கைது. அதனால அதிமுகக்குள்ள கலகத்தை ஏற்படுத்த வேண்டும். சி வி சண்முகம் அப்படித்தான், நத்த விஸ்வநாதனும் அப்படிதான். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கை சுத்தம் கிடையாது, வாய் சுத்தம் கிடையாது. அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுகண்ட ஆட்சியை எப்படியாவது தாஜா பிடிக்கணும், அதுக்கு அதிமுகவை நாசம் பண்ணணும் என்ற முடிவோடு இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி தருணத்துல இவங்கெல்லாம் நம்புறதை விட டிடிவி தினகரனையே நம்பலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். தொண்டர்களும் அதான் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ நல்ல நாளில் பார்த்து அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவு ஏற்பட்டால் 2 பேரும் இணைந்து பணியாற்றினால் அதிமுக ஆட்சி கட்டில் வருதோ இல்லையோ கண்டிப்பா எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஊடகங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக முஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பழைய விஷயங்கள்லாம் ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி தவறுகளை திருத்திக்கிட்டாருப்பா, கட்சியில மீண்டும் டிடிவி தினகரனும் இணைச்சிட்டாருப்பா, அடுத்தது சசிகலா வருவாங்கப்பா என்ற ஒரு கருத்தாவது உலாவும். அதன் மூலமாக மீண்டும் அதிமுக எழுந்து வரும் என்று நினைக்கிறேன். டிடிவி தினகரன் உள்ள வருகின்ற செய்தி அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தான் தந்திருக்கிறது. எடப்பாடி என்ன முடிவெடுக்க போறாரு, இந்த அடுத்த கட்சி அடிமையா இருக்காங்களே அவங்கள நம்பிக்கிட்டே வந்து பின்னாடி சுத்த போறாரா, இல்ல நாமளே கட்சியை தூக்கி நிறுத்துருவோம் சொல்லிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்காரா, அந்த முடிவெடுக்க போறாரா, எல்லாவற்றையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றிங்க.